வணக்கம் நண்பர்களே. இசை விசால் சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் சுபத்ரா ஆணி செருப்பில் ஏறி பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பரிகாரம் பண்ண முடியலை. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா அத்தை விட்ட பரிகாரத்தை நான் பண்ணுறேன் அப்படின்னு களை இறங்குறாங்க இசை. அதோட கோயில் பிரகாரத்தை ஆணி செருப்பு போட்டு சுற்றி அசத்துறாங்க. இதை பார்க்குறாங்க மறைஞ்சு நின்று நம்ம சுபத்ராவும் பாஸ்கரும் பார்த்து என்னோட பொறுப்பை இசை ஏற்றுக்கிடுவா அப்படின்னு இதிலிருந்தே உறுதி செய்ய முடியுது. என்னால் பண்ண முடியாததை அவள் சாதிச்சுக்கிட்டு காட்டிட்டா, இவ தான் இந்த வீட்டு மருமக அப்படின்னு அந்த இடத்துல சுபத்ரா முடிவு பண்ணுறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினி வயிற்றுல புளிய கரத்தி ஊற்றுன கணங்கா உறுத்துது. இந்த குழந்தை மட்டும் பிறந்துட்டு நம்ம அத்தைக்கு துரோகம் பண்ண மாதிரி ஆயிரும். எப்படியாச்சும் இந்த பிள்ளைய வேண்டானி அழிச்சே ஆகணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் போய் டாக்டரை பிடிச்சி தயவு செய்து என்னால் இதுக்கு மேலே பொறுமையாக இருக்க முடியாது, இன்றைக்கே என் பிள்ளைய அழிச்சு இதை விட்ருங்க. அப்போ கூட யாராவது வந்திருக்காங்களாமா? ஏன்னா பிள்ளைய அழிச்ச பிறகு நீ ஒத்தையும் போக முடியாது, அதெல்லாம் நான் பார்த்துக்கிடுவேன் அப்படின்னு அந்த இடத்துல வர்ஷினி ஒரு முடிவை எடுக்கிறாங்க. நம்ம வர்ஷினியை காணாமல் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருப்பா அப்படின்னு தலை தெறிக்க ஓடி இசை அந்த அபாசனம் நடக்க இடத்துல போய் அதை தடுத்து நிப்பாட்டுறாங்கங்க. அது வேறு லெவல் பெர்ஃபார்மன்ஸ். அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். பரபரப்பான கட்டத்தில் நம்ம பார்க்க இருக்க நேரம் தான் சுபத்ரா அந்த ஆணி செருப்பை போட்டு கோயில் பிரகாரத்தை சுற்றி வரணும். நான் அசோக்கு திரும்ப கிடச்சிருக்கான், எனக்கு மூத்த பையன் கிடச்சதே பெரிய வரும், அதில் வர்ஷினிக்கும் அசோக்குமாருக்கும் நல்லபடியாக கல்யாணத்தை முடிக்கணும் அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு அந்த பரிகாரத்தை முடிக்க போகிறேன் அப்படின்னு களை இறங்குறாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம சுபத்ராவால் அந்த பரிகாரத்தை முடிக்க முடியலை. அப்படியே விட்டுறாங்க. நம்ம இசை அத்தை விட்ட பரிகாரத்தை நான் பண்ணுறேன், ஆனால் நம்ம வர்ஷினிக்கும் ராகவுக்கும் அத்தைக்கு சம்மதத்தோடு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். நம்ம வர்ஷினி வயிற்றுல ராகவோட குழந்தை வளருது. கடவுளே, என் வர்ஷினி தங்கச்சி நல்லா இருக்கணும், ராகவோட சேர்ந்து நல்லபடியாக வாழணும், அதுக்காக நான் இந்த பரிகாரத்தை நான் செய்கிறேன் அப்படின்னு ஆணி செருப்பை போட்டு அந்த பரிகாரத்தை செய்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா ஓடி வராங்க விஷால். இசை, நீ செய்யாண்டா, இது எதுக்காக? எங்கள் அம்மாவுக்கு தான் இப்படி மூட நம்பிக்கை கணங்க இதில் நம்பிக்கை வச்சு செய்கிறாங்கன்னா நீயும் அதுக்கு ஏற்ற மருமக மாதிரி அவங்க விட்டதை நான் தொடரேன் அப்படின்னு. சரியே, இதெல்லாம் எவ்வளவு கஷ்டம், சாமியை சும்மா வேண்டிட்டு போனால் என்ன, அதுக்கடையில் இந்த பரிகாரமா அப்படின்னு எல்லாம் நம்ம இசைக்காக விஷால் யோசிக்கிறாங்க. எதுக்காடா இந்த முடிவை இசை எடுத்துக்கிட்டா அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம சுபத்ரா, ஐயோ இந்த பரிகாரத்தை நான் செய்யாமல் விட்டுட்டேன், கோயிலில் போய் மறுபடியும் நான் செய்ய போகிறேன் அப்படின்னு பாஸ்கர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு கோயிலுக்கு வராங்க. நம்ம பாஸ்கர் எவ்வளவோ சொல்கிறாங்க, விடு சுபத்ரா, இந்த பரிகாரம் இல்லாட்டா என்ன, வேறு எதுக்கு மாற்றாட்ட பரிகாரம் இருக்கோ அதை கேட்டு நம்ம அதை செய்துக்கிடலாம், இதை விட்டு அப்படின்னு எல்லாம் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. பாஸ்கரின் பேச்சை கேட்க மாதிரி சுபத்ரா இல்லை, வாங்கங்க இப்போவே போய் அசோக்கு திரும்ப கிடச்சதே எனக்கு பெரிய விஷயம், இதை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறாங்க சுபத்ரா. இங்கே பார்த்தா ஆணி செருப்ப மாட்டி நம்ம இசை சுற்றுறாங்க. கூடவே விஷால் இசை இசை அப்படின்னு ஒரு பரிபதாபத்தோடு தொடர்ந்து வராங்க. இதெல்லாம் பார்க்குறாங்க. என்ன, என் மருமக சுற்றுறாளே அப்படின்னு பக்னி ஆயிடுது சுபத்ராவுக்கு. பாஸ்கர் சொல்கிறாங்க, இந்த இசையை நீ தப்பாக நினச்சிடல சுபத்ரா, ஆனால் இப்போ பார்த்தியா உனக்கு அடுத்தது இந்த வீட்டை ஆள வந்தவ, நீ பாதியில் விட்ட பரிகாரத்தை முழுசாக செஞ்சு முடிக்கிறதுக்கு நம்ம இசை பொறுப்பை எடுத்திருக்கானா? இதில் மட்டும் இல்லை, எல்லா விஷயத்திலும் அவன் நல்லவ, இப்படிப்பட்ட ஒரு மருமகளுக்கிட்ட நீ சத்தியம் வாங்கியிருக்கிறிய, விஷால் கூட சேர்ந்து வாழ கூடாது அப்படின்னு அது எவ்வளோ பெரிய துரோகம், அதை நீ எடுத்திருக்க அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சுபத்ராட்ட சுட்டி காட்டுறாங்க பாஸ்கர். நம்ம சுபத்ரா அப்படியே அரண்டு போகிறாங்க. நானும் இப்படி இசையெல்லாம் பண்ணக்கூடியவா அப்படின்னு நினைக்கல, ஆனால் இப்படியெல்லாம் அவள் பண்ணுறாளே அப்படின்னு அந்த இடத்துல நொந்துக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா வெற்றிகரமாக அந்த பரிகாரத்தை முடித்து நம்ம இசை நல்ல பேரை எடுத்துகிறாங்க. சுபத்ரா, எனக்கு ஏற்ற மருமக இசை தான் அப்படின்னு ஓடி நம்ம இசையை கெட்டி பிடிச்சி அன்பை வெளிப்படுத்துகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர்ஷினிக்கு ஆளுக்கு கோயிலில் அன்னதானம் போடுறாங்க. அதே நேரத்தில் அசோக எனக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு ஆணிச்சிருப்பில் வர அத்தை சுற்றுறாங்க. அவங்களுக்கு நான் நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது, இந்த வயசில் என் பிள்ளை இருக்கக்கூடாது, இந்த ராகவோட குழந்தை என் வயிற்றில் இருந்துன்னா கண்டிப்பாக இது தெரிஞ்சால் சுபத்ராவத்தை
கோவப்படுவாங்க. இவங்க கம்பெனியில் வேலை பார்த்தவங்க இப்படி ஒரு இது தப்பை செய்ததுக்கே அத்தை சும்மா விடலை, அவங்கள வந்து எப்படி வாங்கினாங்கன்னு நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். அதே தப்பை நான் செய்தேன்னா கண்டிப்பாக இந்த குடும்பத்தை அழிக்க வந்தவ அப்படின்னு வந்து என்னையும் ஓரங்கட்டுவாங்க. அதோட என் அக்கா இசைக்கும் இந்த வீட்டில் மரியாதை இல்லாமல் போவோம், அது மட்டும் நடக்கக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நினைக்கிறாங்கங்க. நம்ம வர்ஷினி ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா டாக்டர்கிட்ட போகிறாங்க. டாக்டர் என்னம்மா என்ன பிரச்சனை, என்னை 2 நாள் கழித்து அபார்ஷன் பண்ணலாம், இன்றைக்கி வந்து பண்ண முடியாது, ஐயோ என் வயிற்றில் இருக்க பிள்ளைய இன்றைக்கே நான் அழித்து தீரணும், அதுக்காக தான் வந்திருக்கேன் டாக்டர் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், ஏமா நீ வந்து தப்பத்தை செய்துக்கிட்டு அதுக்கு இப்போ வந்து அவசரப்பட்டுட்டு நிற்கிறியே அப்படின்னு வந்து கேட்க நேரம், இல்லை டாக்டர் இதுக்கு மேலே எங்கள் அத்தைக்கிட்டலாம் எனக்கிட்ட முகம் கொடுத்து நான் அவங்கக்கிட்ட பேசக்கூட முடியலை, அந்த அளவுக்கு பாரமாக இருக்குது, வயிற்றில் இந்த பிள்ளை இருக்கிறது தான் அவ்வளோ பெரிய குற்றத்தை, எனக்கு நான் தப்பு செய்துட்டேன் அப்படின்னு வந்து சுட்டி காட்டுட்டே இருக்குது. அதனால் இந்த பிள்ளை என் வயிற்றில் இருக்கவே கூடாது, இதை இப்போவே அழிச்சி ஆகணும் அப்படின்னு வந்து ஒத்த காலில் நிற்கிறாங்கங்க நம்ம வர்ஷினியை. ஒரு கட்டத்தில் டாக்டரின் கையில் விழுந்தாது, இந்த குழந்தையை அழிச்சே ஆகணும் அப்படின்னு வந்து டாக்டருக்கு காலில் டபுக்குன்னு வந்து விழுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க டாக்டர், இதுக்கு மேலே என்னால் தாமதிக்க முடியாது, இந்த பிள்ளையை அழிச்சிட்டு தான் நான் இன்றைக்கி வீட்டுக்கு போவேன், அது வரைக்கும் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், சரிம்மா நான் இன்றைக்கி உனக்கு ஆப்ரேஷனுக்கு வந்து ரெடி பண்ணுறேன், நர்ஸு இவங்களை ஆப்ரேஷன் தேட்டருக்கு வந்து கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம டாக்டர் வந்து ஆட போட நம்ம வர்ஷினி ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகிறாங்க. இந்த சைடு பரிகாரத்தை முடித்த கையோட நம்ம இசை வந்து வர்ஷினியை தேடுறாங்க. வர்ஷினியை காணலை, ஐயோ அவள் எதுவும் தவறான முடிவை எடுக்க போகிறா, எதுக்காக இப்போ காணாம போனால் எனக்கு ஒன்றுமே புரியலை, ஒருவேளை டாக்டர்கிட்ட போயிருப்பாளோ அப்படின்னு வந்து அடித்து பிடிச்சி நம்ம வர்ஷினியும் பார்க்கறதுக்காண்டி நம்ம இசையும் விசாலும் ஓடோட ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே ஆப்ரேஷன் தேட்டரில் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க நடக்குது. நம்ம வர்ஷினி வந்து ரெடியாகவே இருக்காங்க. இதை பார்த்தோன்னே சாக்குறாங்க, உனக்கு மூளை கீழே குழம்பு போச்சா, உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு தான் நானே கடவுள்கிட்ட வேண்டி அந்த ஆணி செருப்பை மாற்றி பரிகாரத்தை பண்ணிட்டு வரேன், நீ அப்படி இருக்க நேரம் இப்படி எதுக்கு செய்கிற, நீ ராகவ கூட தான் உனக்கு கல்யாணம் நடக்கும், இந்த வயிற்றில் உள்ள குழந்தை நம்ம குடும்பத்தோட மூத்த வாரிசு, அப்படி இருக்க நேரம் நீ எதுக்காக இப்படி தப்பாக முடிவெடுக்கிற, நான் எவ்வளோ தூரம் உனக்கு புத்திமதி சொல்லி பார்த்தாச்சு, ஆனால் நீ எதுவுமே கேட்க மாட்டேங்கிறியே, ஏன் வர்ஷினி எதுக்காக நீ இப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு எல்லாம் வந்து நம்ம இசை வந்து கேட்குறாங்க. நம்ம இசையும் விசாலம் வாக்குறுதி கொடுக்குறாங்க, எப்படி பார்த்தாலும் அம்மாட்ட சொல்லி ராகவ வந்து உன்னை கல்யாணம் பண்ண வைக்க வேண்டியது எங்கள் பொறுப்பு, நீ எதுக்காகவும் இப்படி தப்பான முடிவை எடுக்காத, எங்கள் வீட்டுக்கு வந்த முதல் வாரிசு உன் வயிற்றில் இருக்க பிள்ளை, அப்படி இருக்க நேரம் நாங்கள் சித்தப்பா சித்தி ஆகிட்டோன்னு நாங்கள் படுற சந்தோஷத்தை வந்து அளவில்லை, அந்த சந்தோஷத்தை அழிக்கணும்னு நினைக்கிறியா வர்ஷினி, அப்படியெல்லாம் செய்துடாத, கண்டிப்பாக வந்து இந்த பிள்ளை கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு தேவை, நீ அழிக்காத, நீ டாக்டர் இப்போவுமே ஆப்ரேஷனை நிப்பாட்டுங்க, ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை, எங்கள் வீட்டுக்கு கிடைச்சா பொக்கிஷம், அதனால் கண்டிப்பாக நாங்கள் இப்போவுமே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு வந்து சொன்னார். அக்கா என் வாழ்க்கையை விடு, உன் வாழ்க்கையிலேயே இதில் பிரச்சனை வரப்போகுது, உன்னை வந்து உன் தங்கச்சியை மாதிரி தானே நீனும் இருப்ப அப்படின்னு வந்து கண்டிப்பாக வந்து அத்தை கேட்பாங்க, வேண்டாங்க்கா நீ என்னால் அவள் பேர் நீ படண்டா, நீ எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு வந்து அந்த இடத்துல வர்ஷினி சொல்கிறாங்க. அடி போடி பைத்தியக்காரி, உன் வயிற்றில் உள்ள குழந்தை அவ்வளோ முக்கியம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல உணர வைக்கிறாங்க நம்ம இசை.